ஒவ்வொரு முறையும் ராக்கெட்டுகள் ஏவப்படும் போது அது குறிப்பிட்ட அளவுகளில் குப்பைகளை விண்வெளியில் உருவாக்குகிறது. இந்த குப்பைகள் தற்போது பூமி மீது மோதும் அபாயம் இருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார். விண்வெளி குப்பைகள் என்பவை விண்வெளியில் தன்னுடைய பயன்பாட்டை முடித்துக் கொண்ட பிறகும் விண்வெளியில் இருக்கும் செயற்கைக்கோள் பாகங்கள், அதேபோல் வெடித்து சிதறும் பொருட்கள், இவையெல்லாம் பூமியை சுற்றிய விண்வெளியில் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே செல்கிறது. நாம் பூமியிலிருந்து ராக்கெட்டை ஏவும் போது அதன் பாகங்கள் ஒவ்வொன்றாக கலன்று விழும். இப்படி விழும் பாகங்கள் குப்பைகளாக மாறுகிறது. இது தவிர செயல்படாமல் இருக்கும் செயற்கைக்கோள்கள், சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து அப்புறப்படுத்தும் உடைந்த பாகங்கள் ஆகியவையும் குப்பைகளாக பூமியை சுற்றி வருகின்றன. இப்படி விண்வெளியில் சுற்றி வரும் குப்பைகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் ஒன்றுடன் ஒன்று மோதி சிறிய துகள்களாக பெரும் குப்பைகளாக மாறுகிறது. விண்வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் இந்த குப்பைகள் சில நேரங்களில் வழி தவறி பூமியின் சுற்றுவட்ட பாதைக்குள் நுழைந்து விடுகின்றன. இவற்றில் பெரும்பாலும் எரிந்து சாம்பலாகிவிடும். சில குப்பைகள் எரியாமல் மனிதர்களின் தலை மீது விழுவதற்கு வாய்ப்புள்ளது என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள். இதில் சோகம் என்னவென்றால், எந்த விண்வெளி குப்பை எப்போது எங்கு விழும் என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இதனை தடுக்க மேம்படுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களை உருவாக்கலாம். இந்த வீடியோ பற்றிய முழுமையான பதிவை எங்களுடைய சேனலை விசிட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம்.